இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஏபிசி ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, ஒரு நெல்லிக்காய், ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது ஒரு 300 மில்லி தண்ணிக்கு கணக்கு பண்ணி இதை எடுத்துருக்கேன். நம்ம தண்ணி எவ்வளோ சேர்க்கமோ அதுக்கு தக்கன நம்ம இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிடணும். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி, அதுக்கப்புறம் தான் முதல்ல தண்ணி விடாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி விட்டு அரைக்கணும். அப்புறம் இன்னொரு கிளாஸ் தண்ணி விட்டு அரைக்கணும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நம்ம நறுக்கின காயெல்லாம் இதில் போட்டாச்சு. இதை நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டோம்னா அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விடுவோம். இதை இனி நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி காணாது இன்னொரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒருக்கா கூட அடிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா அரைப்பட்டுட்டு இது தண்ணி காணாது. நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிட்டேன். இதை இனி ஒரே ஒரு ரவுண்டு ஓட விட்டுட்டு அப்புறம் வடிகட்டிட வேண்டியது தான். இதை இப்போ அடிச்சிட்டு வரேன். பாருங்கள், நல்லா அடிபட்டுட்டு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு முதல்ல இந்த சின்ன நைஸாக இருக்குல்ல, இந்த ஃபில்ட்ரு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த திருன்னு இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இதில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நம்ம அடிக்கிறது திருன்னு இருந்தால் குடிக்க நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் நான் 2 ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இது ஃபில்டர் ஆகிருக்கு. இந்த அடியில் உள்ளது அரிப்புலேயும் இது இப்படி இருக்கா, இல்லாட்டா இது அந்த தண்ணியிலே போய் ஜூஸ்லேயே போயிட்டு திருன்னு இருக்கும். அதனால தான் இதே போல் நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வடிகட்டி இருக்கிறத ஒரு கப்பில் விட்டுடலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ஹீமோகுளோபின் லெவல்லாம் கூட்டுறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப வருஷமாக நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். சுகர்காரங்க எல்லாம்